வணக்கம் நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாங்க. உடன் குருவோடைய சேர்க்கை இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக தான் இருக்கு. தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதம் தான். தொலைநோக்கு சிந்தனையுடன் சில புதிய விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபட்டு வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகம் காட்டுவீங்க. எல்லார் மேலேயுமே ஒரு அக்கறை அனுசரணை போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல எல்லார்கிட்டையுமே கண்டிப்பையும் அன்பையும் ஒரே மாதிரி காட்டி வருவீங்க. கோவப்படுற நேரத்தில் கோவப்பட செய்வீங்க. பட் அதே நேரத்தில் அவங்க அரவணைத்தும் போக செய்வீங்க. சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். இது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் போன்ற விஷயங்களை வந்து போகலாம். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல வயது முதிர்ந்தவர்கள் அல்லது உங்களுடைய இல்லங்கள்ல மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தலாம், அலைச்சல்களை கொடுத்து வரலாம். இந்த மாதிரியான நிலைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவீங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. அதே போல உடன்பிறப்புகள் வகையிலும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அவங்க வகையில் கொஞ்சம் மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய வகையில சில சாதகமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே போல உடன்பிறப்புகள் வகையில் சுப விசேஷங்கள் சுப காரியங்களுடைய விஷயங்கள் கண்மைகளை ஈடுபாடுகள் அப்படிங்கிறதுக்கும் அது சார்ந்த விஷயங்களை மன மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சாதகமான அமைப்புகள் இருக்கும். குறிப்பா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குறிப்பா இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. இந்த காசு பண தேவைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில பூர்த்தி ஆகும். நிறைய பேர்களுக்கு சேமிப்புகள் என்பது உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். பழைய கடன்களை செட்டில் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லபடியாக பூர்த்தி. அது சார்ந்த சிந்தனைகள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். உங்களுக்கு எதானாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடும் உத்வேகத்தோடும் இந்த காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகம். பட் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. அதே போல இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிதான் அலைச்சலம் உண்டு ஆதாயம் உண்டு அப்படிங்கிற நிலைகள்ல தான் செயல்படும். மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள்ல ஒரு சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மன தெளிவோடு செயல்பட்டு வருவாங்க. சும்மா வெறுமனே கடமைக்காக எல்லாம் செய்யாம ஒரு புரிந்துணர்வோடு ஒரு நுட்பத்தோடும் கலைநயத்தோடும் செயல்படக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு உண்டு. ஒரு தேடல் மனப்பான்மையோடு பல விஷயங்களையும் முனைப்போடு அவங்க செயல்பட்டு வருவாங்க. ஸோ பொதுவாகவே கல்வி வித்தைகள்ல இந்த மாதம் அவங்களுக்கு சிறப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் சாதகமான நிலைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கு. உறவினர்கள் வகையிலும் சின்ன மனக்குறைகள் இருந்தாலும் கூட ஒரு சௌகரியமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெருசா எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் இருக்காது. சின்ன சங்கடங்களா இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சுட்டு ஒரு அனுசரணையான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். ஸோ உறவுகள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் ஒரு சுமூகமான அமைப்புகளை பார்க்க முடியும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பட் உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஸோ ஓரளவு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்குது. தேவைகள் பூர்த்தி ஆகும். பல நாட்களாக செய்யணும்னு நினைத்திருந்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு ஒரு சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.